our channel. இது யார் உங்க புது கிளையண்டா? எங்களோட புது கிளையண்ட் கிடையாது. இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் ஒன் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து ஒரு மேக்கப் ஃபங்க்ஷன் பண்ண போறோம்னு சொல்லிக்கலாம். இல்ல பிரம்மாண்டமான்னு சொல்லணும்ல. நான் மேக்கப் போடுறேன்னா அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம். கண்டிப்பா நீனாலே பிரம்மாண்டம் தான். டெஃபினெட்லி. சோ அந்த பிரம்மாண்டமான அந்த ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா நான் தான் மேக்கப் போட போறேன். ஐயோ நான் வேற மேக்கப் மத்தவங்களுக்கு போட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு. சோ அதனால நிஜமாவே நான் எப்படி மேக்கப் போடுறதுன்னு மறந்துட்டேன். மத்தவங்களுக்கு எனக்கு நான் கூட போட்டுப்பேன். ரைட். சோ அதனால சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி பாப்போம். அவளுக்கு சாரி போட்டு ஜுவல்ஸ் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் செட் பண்ணி எப்படி இருக்கு இவளுக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு ஒரு ஐடியா. சோ ஒரு மேக்கப் போடும்போது யோசிச்சோம் சரி அப்படியே உங்களுக்கும் காட்டலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம பண்ண போறோம். சோ அதான் விஷயம். ஸ்டார்ட் பண்ணலாமா கேர்ள்? வாயவே திறக்க மாட்டான். இவனுக்கு வந்து சிவானின்னு பேர் வச்சதுக்கு பதிலா ஊமணி அப்படின்னு பேர் வச்சிருக்கான். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்தானே தூங்கிடுவா. அந்த மாதிரி ஒரு விசித்திரமான பிறவி இவ. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறேன் இப்போ தெரிஞ்சிடும். இவளை நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சு வச்சது பிரயோஜனமா இல்லையா? அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். யாரு ஜென்னா? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? பரவாயில்ல, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிரயோஜனம். 8th ஸ்டாண்டர்ட் தான் கொஞ்சம் பிரச்சனை. நியூட்ரிஜீனா ஹைட்ரோ, நானே தப்பா சொல்றேன். நியூட்ரிஜீனா ஹைட்ரோ பூஸ்ட் வாட்டர் ஜெல். ஃபேஸ்லாம் நல்லா வாஷ் குளுகுளுன்னு இருக்கா. குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா? ஸோ இவளுக்கு ஸ்கின் வந்து செம்ம ட்ரையா இருக்கும். அதனால தான் நான் இது போடுறேன். அப்போ இது போட்டா கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகும். பேக்ரவுண்ட்ல நிறைய நாய்ஸ் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஏன்னா இங்க இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஹேர் டூ பண்ணிட்டு இருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹேர் டூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க தொண்டையை போட்டு ஏன் நெரிச்சு கொள்றீங்க? சொத்தை நம்ம எழுதி வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்படி பொண்ணு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்து ஸ்மாஷ் பாக்ஸோட ஒரிஜினல் போட்டோ ஃபினிஷ் ஸ்மூத் அண்ட் பிளர் பிரைமர். ஸோ இதான் யூஸ் பண்றது. ஸ்மாஷ் பாக்ஸ்னு சொன்னேன், ஆனா ஏன் கவர் காட்டுறேன்? இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சாம்பிள் தான். மெயின் பிக்சர் எப்ப காட்டுவேன்? ஐயோ சாமி, சாம்பிள் ப்ராடக்ட் பா தம்பி. அது ப்ராடக்ட் இல்ல, சாம்பிள். பிரைமர் ஃபுல்லா போட்டேன். அடுத்தது வந்து மேக்கோட பிரெப் பிளஸ் பிரைம் ஃபிக்ஸ் பிளஸ் ஸ்ப்ரே. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. ஸ்ப்ரே வந்து செமையா இருக்கும். அதனால இது வந்து ஃபேஸ் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டுபிடிக்கோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி பார்க்குறோம், ஒன்றும் பண்ண மாட்டேன் பார்க்குறோம். ஸோ ஸ்ப்ரேவும் பண்ணிட்டு அடுத்து ஃபவுண்டேஷன் போட போகிறேன். பர்ஃபெக்ட் ஷேடு ஒன்று என்கிட்ட இருக்காது. இல்லைன்னா நைக்கா ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து காஃபி. உனக்கு காஃபியே பிடிக்காது, ஆனால் உனக்கு காஃபி வந்துருக்கு பத்தியா? அதுக்கு என்னப்பா இங்கே காட்டு. என்ன பல்லா தேய்க்கிறேன். இது ஆக்சுவலி இந்த ஃபவுண்டேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். நானுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட வேற ஷேடு இருக்கு, ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். ஒன் அமேசிங் ஃபவுண்டேஷன். பாருங்க இது ஷேடுக்கு எவ்வளோ சூப்பராக பிளெண்ட் ஆகுது அப்படின்னு தெரியுதா? செம்மையா பிளெண்ட் ஆயிருக்கு. ஸோ சூப்பரா இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். நார்மலாவே இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரேர்லாம் இல்ல, காமன் தான். எல்லா இடத்துலயும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு அதிகப்படியான ஒரு விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படி கிடையாது, ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்சம் நம்ம நல்லா இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் கூட போடலாம். இது போட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா இதே நம்ம ஃபங்க்ஷனுக்கு போடலாம். ஸோ வந்து ஒரு சைட் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன், ஒரு சைட் போடல. ஓரளவுக்கு நல்ல கவரேஜ். ஆக்சுவலா வந்து உண்மைதான், சேமா இருக்கு. ஏன்னா போட்டதும் போடாதும் சேமா இருக்கு, சேம் ஷேட்ல இருக்கு. ஆனா அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் மட்டும் மறைஞ்சிரும். இதுக்கு அந்த அளவுக்கு ஸ்கின்ல வந்து டார்க்னஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சோ அதனால நான் ஆரஞ்சு கரெக்டர் அப்படி எதுவுமே போடல. பிளஸ் ஃபவுண்டேஷனுமே ரொம்ப ஹெவியா அந்த மாதிரி போடல. ஏன்னா குழந்தை தானே. நான் தான் சொல்றேன், அவ்வளவுதான். நம்ம குழந்தை தான். குழந்தையா நீ? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீ குழந்தையா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க? இவன் ஒருத்தன்டா. 30 வருஷத்துக்கா? 30 வருஷத்துல நீ பாட்டியா ஆயிடுவேன். அது பேசிக்கிட்டு போங்க பண்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பவுமே எடுத்ததும் ரொம்ப போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பிளெண்ட் பண்ணா எவ்வளவு தேவை அப்படின்றதும் தெரியும். ஸோ நீங்களும் சப்போஸ் உங்க வீட்லயே பிரைடோ யாராவது நீங்களே மேக்கப் போடுறீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளா போடுறீங்கன்னா இது போதும். நான் ரொம்ப ஹெவியாலாம் போடல. இவன் வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னதே லைட்டா இருக்கட்டும், ரொம்ப வேண்டாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டா. இழுவ வலுவா இருக்கு. லைட்டா ஒரு 40 லேயர். பயப்படாத, அவ்வளோலாம் போட மாட்டேன். ஒரு 50 லேயர் போடுவோம். அடுத்து என்ன பண்றேன்னா ஸ்பஞ்சில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை வச்சு இப்படி லைட்டா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம்
கொஞ்சம் நல்லா க்ளோயிங்கா இருக்கும், நல்லா செட் ஆகும், கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். தெரியுதா பளபளன்னு இருக்கு? பளபளன்னு இருக்கா என்னன்னு தெரியல, குழகுழன்னு இருக்கு. உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஸோ அடுத்தது என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா LA Girl Pro HD கன்சீலர். இந்த கன்சீலர்ல வந்து டாஃபி ஷேட் எடுத்துக்கிறேன். இதுவும் கொஞ்சம் ஷேடுக்கு செட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. மேல பாரு பாப்பா, கீழே பாரு, சைடுல பாரு, குரங்கு. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. மேல பாரு பாப்பா. ரொம்ப இல்ல, தலையே தூக்கிட்டு நீங்க போக வேண்டாம். ஏன் பேசி சாவடிக்கிறீடா. இது நீ கரெக்டா சொல்லு பாப்போம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ஜடா முடி கிடையாது. கரெக்டா சொல்லணும். இந்த ஐஸ்வர்யா ராய் இருக்காங்கல்ல, ஐஸ்வர்யா ராயோட ஹஸ்பண்டோட தம்பி, சின்ன பழவேற்றையர். நீ மேக்கப் போட போட அவ தூங்கிட்டு இருக்கா. கோர்த்து விட்டா வடிக்க பாக்குற, இரு உன்னை வச்சுக்கிறேன். தூங்கினா நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், மேகி அப்படின்றது. மேகின்றது எங்க இருந்து எழுந்து பண்ணே தெரியாது. எங்க இருந்து எழுந்திருப்பானா, தூக்கத்துல தான் எழுந்திருப்பா. இந்த தோணி தலைய லோனாய் தாங்க முடியலப்பா. செம்ம பெர்ஃபெக்ட் ஷேடா இருக்கு. இதுதான் கீர்த்தி ஸ்ரதா வேணும். என்கிட்ட தானே ஃபார்முலா கேட்ட. ஈஷர் ஃபார்முலா நைக்காக்கு நீ தான் ஃபார்முலா கொடுத்தியா? இல்ல அவன் ஃபேஸ்ல போடுறதுக்கு ஃபார்முலா நீ என்கிட்ட தானே கேட்ட. என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஸ்டுடியோ மேக் ஃபிக்ஸ் பிளஸ் பவுடர். ஏன் கத்துற? இது வந்து மேக்கோட பவுடர் ஃபவுண்டேஷன். ஷேட் வந்து NC42. NC42 கொஞ்சம் லைட்டா தான் இருக்கும், பட் ஆனா ஐ திங்க் இட் வில் பி நைஸ். ஏன்னா நம்ம ஷேடு ஃபுல்லா அவ ஷேடு தானே போட்டிருக்கோம். ஸோ கண்ணு கீழே மட்டும் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா Maybelline New York Tattoo Bro பென்சில். ஸோ இதான் யூஸ் பண்றேன். டாட்டூ போட போறியா? ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மெயினா இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா டார்க்கா ஐப்ரோஸ்லாம் பிடிக்காதுன்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா இவனுக்கும் அந்த மாதிரி பிடிக்காது. ஆனா அவளுக்கு ஆல்ரெடி சின்சான் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஆர்டிஃபிஷியலா பிடிக்காதுன்றேன். அப்ப நேச்சுரலா போடு. நேச்சுரலா தான் போடுறேன். நேச்சுரலானா இப்படி போடக்கூடாது. நல்ல பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து பச்சை பசேல்னு இருக்கணும். கழுத்திய ஒட்டகம் மாதிரி இங்க நீட்டிக்கிட்டு இருக்கு. என்னோட ரெண்டுத்துக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லைல்ல? இல்ல எதுவும் இல்ல. நான் உன்னோட நேச்சுரல் ஐப்ரோலயே போட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்தது Maybelline New York City மினி பேலட். ஒரு ஹேண்டியான ஒரு பேலட். ஸோ சும்மா நம்ம பேசிக் மேக்கப் போடுறதுக்கு இது தாராளமாக போதும். ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த லைட் ஷேட் எடுத்து அப்படி தட்டிட்டு தான் போடணும்ல. என்ன விட்டா நானே போடுவேன் அவளோட ஃபங்க்ஷனுக்கு மேக்கப். சரி, அந்த பக்கம் நீ போடு, இந்த பக்கம் நான் போடுறேன். ரைட்லா ரைட். போடவா? இங்க பாரு. போடவா? சொல்லு. உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குறப்பா, விட்டுருப்பா. அடுத்து இந்த ஒரு ஷப்பா எப்படிதான் நான் பேசும்போது பேசுவியா? நாரப்பயல விளங்கும்டா. அடுத்து இந்த ரஸ்டிக் ஆரஞ்சு ஷேட் மாதிரி இருக்குல்ல, இதை எடுத்துக்கிறேன். கண்ணு குட்டி கண்ணுங்கிறதுனால நான் கொஞ்சம் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்படி போடுறேன். ஸோ தட் கொஞ்சம் வெளியே ஐஷேடோ தெரியும். ஓகேவா? லைட்டாக தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் தெரியவே இல்லையே எதுக்கு என்ன லைட்டாக போட்டு என்ன டார்க்காக போட்டான்னு. எப்படிமா எல்லாருக்கும் இவ்வளோ குட்டி கண்ணா வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. சரி சொல்லாம் போ. அம்மா வர அந்த சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு நம்மளாம் கொலுசா கொலுசும் வளையலும் போட்டு இப்பதான் நாளைக்கு சீமந்தன்ற மாதிரி உட்கார்ந்து. அடுத்து வந்து ப்ளூ ஹெவனோட அப் டு 24 hours ஸ்டே காஜல். இந்த காஜல் ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருக்கு. உன்னோட ஃபேவரட் காஜல். இவளும் இதான் யூஸ் பண்ணுவான், நானும் இதான் யூஸ் பண்ணுவேன். இந்த குண்டு ஸ்வேதாவும் இதான் யூஸ் பண்ணுவான். அப்ப சீக்கிரம் காலி ஆயிடாது. அதுதான் நாங்கள் நிறைய வச்சிருக்கோம், 4 வச்சிருக்கோம் ஆல்ரெடி. கண்ண மூடி தர மூடி தர கொட்டை விடாத. வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கண்ணு பட்டுச்சுன்னு நினைக்கிறேன், காஜல் வரவே மாட்டேங்குது. நல்ல மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி. இது கண்ணில் தண்ணி வராமல் இருந்தாலே பாதி பிரச்சனை. ஏ சோழியால. ஓகே, இட்ஸ் a commercial break. என்ன பாப்பா, மூக்குக்குள்ள உனக்கு ஃபவுண்டேஷன் போடணுமா? மேக்குண்டு எரிச்சல கலப்பாத. காஜல் போட்டு அப்படியே லைட்டா பிரவுன் கலர் ஐ ஷேடோ வச்சு இப்படி ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஷோ நாசமாக்கிட்டா குந்தாணி. எனக்கு தண்ணி வருது. தண்ணி வர வச்சு குளமாக்கி பெண்ணு. என்ன பண்ற, ரொம்ப நேரமா மூக்கு சொரிஞ்சிட்டு இருக்கா இவ. அவளுக்கு சடனா சளியும் கண்ணுல இருந்து தண்ணியும் கொட்டுகிறது. ஒரு குடம் வச்சு பிடிச்சிக்க வேண்டியதானே. இதெல்லாம் என்ன நகைச்சுவை நீ பேசிட்டு இருக்க? ஸோ அடுத்து வந்து ஃபேஸஸ் கனடாவோட பர்ஃபெக்ட் பிளஷ் யூஸ் பண்றேன். ஸோ அந்த பிளஷை வச்சு லைட்டா நான் போட்டுட்டேன். கொஞ்சமா ஹைலைட்டர், எல்ஃபோட ஹைலைட்டர் யூஸ் பண்றேன். இந்த ஹைலைட்டரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட கோ டு ஹைலைட்டர். கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். சரி பாப்பா.
ஸோ அவள் கண்ணு வந்து ஃபுல்லாக காம் ஆகட்டும் நான் விட்டுற போகிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு. அவள் கண்ணுக்கு வந்து நான் பேசிக்காக இந்த ஸ்டெப்ஸ் தான் பண்ணியிருக்கேன். கண்ணுக்கு காஜல் போட்டு அதையும் ஸ்மச் பண்ணி விட்டுட்டு கடைசியில் மஸ்காரா லேஷஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ கண்ணை வந்து அப்படியே நம்ம விட்டுட்டு லிப்ஸுக்கு போயிடலாம். கடைசியாக அவளுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போடுறதுக்குள்ள கண்ணு கொஞ்சம் காம் ஆகிடும். ஸோ என்ன லிப் லைனர் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியில் வந்து ஒரு டப்பா வரும். அவங்களே திட்டுறாங்க. நான் எதுவும் திட்ட மாட்டேன், நீ தான் திட்டிருப்பேன். இந்த மாதிரி ப்ரௌன்ல லைட்டா ஒரு பிங்க் டிண்ட் இருக்க மாதிரி இருக்கு. அடுத்து வந்து மாமாத்தோட சாஃப்ட் மேட் லிப்ஸ்டிக். இது வந்து பெர்ரி நியூட் இதோட ஷேடு. ஸோ இந்த ஷேட் தான் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, சூப்பராக இருக்குது. கண்ணுக்கு மட்டும் ஒன்றுமே பண்ணல இன்னும். அதை நம்ம கடைசியாக சாரிலாம் கட்டிட்டு பண்ண வேண்டியதான். ஸோ அடுத்து அகைன் வந்து மேக்கோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இவளுக்கு கான்டோரோ ப்ரான்சிங்கோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஏன்னா அந்த மாதிரிலாம் ரொம்ப வேண்டாம். இதுவே வந்து அதிகம் அப்படின்னாங்க ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் போட்டு பண்ணுறதுக்கே. பட் இந்த அளவுக்காவது பண்ணாதான் ஒரு மணப்பெண் நிலைவை இல்லை. அப்போ என்ன சொல்கிறேன், மஞ்சள் பெண். ஸோ அதனால ஒரு மஞ்சள் பெண் வந்து அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால நான் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்காது, ஒரு மைல்டான மேக்கப் போதும், இல்லை இந்த மாதிரி ஒரு அண்டர் 18 அப்படி யாராவது இருக்காங்க அவங்களுக்கு மேக்கப் போடணும், ரொம்ப கம்மியாக போட்டால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி போடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ கடைசியாக ஸ்ப்ரே. ஆமாம், சூப்பராக இருக்குது. என்ன மூக்கு மட்டும் யாரோ அம்ப வெட்டி வச்ச மாதிரி இருக்கு. அக்கா பொண்ணு வருது. உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா?